பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்து முதலமைச்சர் என்ற நிலையில் இருந்தபோது அவர்தான் பொறுப்பேற்று எல்லா தேர்தலையும் நடத்தக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது. அவ்வளவு திறமை அவருக்கு இருந்து சொல்லி 8 தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை கண்ட ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி. ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், பேரூராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் நடைபெற்று முடித்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 39 இடம் போட்டிட்டு ஒண்ணு கண்ணையை கண்ணு தேனி நாடாளுமன்றத்தில் தான் வெற்றி பெற்றது. 38 இடம் மாபெரும் தோல்வியை கண்டதற்கு முழு பொறுப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்று அன்றைக்கு அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அதற்கு பின்னாலே அவர் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பின்னால் ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் தற்காலிகமாக இரட்டை சின்னமா அவர் கொடுத்தாச்சு. தற்காலிகமா நல்லா கேட்டுங்க, தற்காலிகமா இரட்டை சின்னம் கொடுத்தாச்சு. நம்ம தர்மயுத்தம் நடத்திட்டு நம்ம வேட்பாளர் ஒரு பொது வேட்பாளர் போட்டோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு வேட்பாளரை போட்டார். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதெல்லாம் அணுகி நம்மளுடைய அரசு ரீதியாக நம்மளுக்கு பொதுவான எதிர்கட்சி திமுக. இன்றைக்கு திமுக சொன்ன வாக்குறுதி எல்லாம் எதையும் நிறைவேற்றவில்லை. மக்கள் அவர்கள் மீது மிகுந்த கோபத்துடன் இருக்கிறார்கள். புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் நிறுத்திவிட்டார்கள். திமுகவை தோற்கடித்து ஆக வேண்டும் என்ற நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று இதெல்லாம் வந்து அணுகி நீங்களும் டிடிவி தினகரன் அவர்களும் உங்களுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்கிக்கணும். நடைபெறும் தேர்தல் கொங்கு மண்டலம் அதற்கெல்லாம் வழிவிட்டால் இரட்டை சின்னமும் அவருக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக உறுதியாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்லியதன் அடிப்படையில் நானும் வேட்பாளரை வாபஸ் வாங்கணும். டிடிவி தினகரன் அவர்களும் வேட்பாளரை வாபஸ் வாங்கிவிட்டாங்க. என்ன நடந்தது? கொங்கு மண்டலத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்திலே நிற்கும் போது கூட ஈரோடு மாவட்டம் 5 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம். அந்த ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் 66,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்படுகிறது. தோற்கடிக்கப்படுவது யார் காரணம் சொல்லுங்க. நான் பொதுச் செயலாளர் அந்த கட்சியை மிகப்பெரிய உச்சநிலை கொண்டு போய் நிப்பாட்டு சொன்னவர் கொங்கு மண்டலத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நின்றபோது கூட 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள். அந்த ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை சின்னம் வழங்கப்பட்டும் தோற்கடிக்கப்படுவது சொன்னால் பொதுச் செயலாளர் பதவியில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கலாமா? இந்த குரல், இந்த உரிமை குரல், தொண்டர்கள் உரிமை குரல் தமிழ்நாடு முழுவதும் எதிர்த்து தொண்டர்கள் உரிமையை மீண்டும் மீட்டு தொண்டர்களுமே வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த போர் தர்மயுத்தம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அன்போடு சத்திய வாக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் நாளைக்கு மேடையில் வந்து உட்கார வேண்டிய நிலை வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, தலைமை கழகத்துடைய மிகப்பெரிய பதவிகளில், பொறுப்புகளில் அமைச்சராக வளம் வர வேண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் பாசத்தோடு சட்டமன்றத்தில் சொன்னார்கள். எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் பல நூறாண்டுகள் கழகம்தான் ஆட்சி செய்கின்ற நிலை, அந்த நிலை மீண்டும் உருவாக வேண்டும் சொன்னால் தொண்டர்கள் அனைத்து நிலையிலும் பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த தர்மயுத்தத்துடைய இலக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.